நினைத்ததை அடையிறதுக்காக கடுமையாக போராடக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, இவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நிதி நிலைமை சம்மந்தமாக பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு குடும்ப சூழல் இருக்கும். இந்த ரெண்டும் எப்படி இருக்க போகுது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவிட்ட நட்சத்திரமா, சதய நட்சத்திரமா அல்லது பூரட்டாதி நட்சத்திரமா அப்படிங்கிறத தெரிவிங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு செகண்டு மாற்றி பிறந்தாவே நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய இன்னல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. சரியான ஆய்வு இல்லாமல், திட்டமிடாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். ஆபத்தான முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முன்பு யாராவது ஒரு சில உறவுகளால் ஒரு சில நெருடல்களை, ஒரு சில இன்னல்களை சந்திச்சிங்க இல்லையா, அந்த உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம். அவங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் அறிந்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். முன்பு ஏற்கனவே ஒரு சில டைம் அவங்கக்கிட்ட ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உறவுங்கிட்ட பேசும்போது மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்ப உறவுகளை பிரிந்திருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சில நேரங்களில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல மன அழுத்தம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் சில நேரங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். 7.5 சனி காலம், பாதச்சனி காலம் என்பதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் சரி, உங்களுடைய தொழிலுக்கும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு பொறுப்பில் இறங்க போகிறீங்க, புதுசாக ஒரு பதவி உயர்வு ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தும் போது ஒரு சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எனக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பிள்ளைங்க மூலிமா பெருசாக இன்னல்களை, ஒரு சில மன வருத்தத்தை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மன வருத்தம் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சுபகாரியம், சுப நிகழ்வு இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகலாம், மனசே ஒரு நிம்மதியாக இல்லை, குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக ஒரு சிலர்கிட்ட இருந்து பணம் கொடுத்துட்டு அது வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனை அப்பப்போ வரலாம். இருந்தாலும்
இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சி கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வீடு தொடர்பாக ஒரு சிலர்லாம் பராமரிப்பு பணியோ அல்லது வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேஷனோ இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதன் மூலிமா ஓரளவுக்கு இந்த விரைய செலவு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வீங்க, அதன் மூலிமா வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதிய நபர்கிட்ட கடன் வாங்குறத குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் வாங்கும்போது முக்கியமாக ஏதாவது கையெழுத்து போடுறீங்க அல்லது முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது கையெழுத்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்குறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு கடன் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. ஒரு சில கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. முன்பின் தெரியாத நபர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். பிள்ளைங்களுடைய கல்வி தொழில் தொடர்பாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மூத்த சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மாதிரி மூத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுங்கிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அன்பாக ஆதரவாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதனால் வீடு சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள். தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சிங்கனாவே நல்ல ஒரு சாதகமான வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் சித்திரை மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே கூட நீங்கள் ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்வுகளாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நடுப்பகுதியில் கொஞ்சம் லேசாக மன அழுத்தம், காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் ஓய்வும் கொஞ்சம் உணவு முறையில் கரெக்டான உணவு முறையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக போடுங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் செயல்படுங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக ஆர்டர் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் அந்த சாதகமான பலன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில நிபந்தனைகள் வைப்பாங்க. அந்த நிபந்தனைகள் கரெக்டாக உங்களுடைய மனதுக்கு தொழிலுக்கு ஏற்றதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது படித்து பார்க்காம ஓகே இது நமக்கு புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு உடனே படித்து பார்க்காம கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சிவபெருமானுக்கு திருநீர் சமர்ப்பித்து சிவபுராணம் படிச்சுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையுமே அதிகரிக்கும். சிவபெருமானை வழிபடுங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்க அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். குறிப்பாக கும்பராசி அப்படின்னாவே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ராசி. அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிவன் பக்தர்களாக இருப்பாங்க. இவங்க பிரதோஷ காலங்களில் போய் நந்தீஸ்வரரையும் வழிபட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மனதில் இருக்கிற குழப்பங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய
நடக்கும். ஏன்னா அவசரம் காட்டுவாங்க, கடினமாக உழைப்பை போடுவாங்க, நல்ல பேச்சாற்றலுடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இன்னல்களை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். அதனால் சிவன் வழிபாடு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிவபுராணம் அடிக்கடி வீட்டில் வாங்கிட்டு வந்து கூட வச்சுட்டு டெய்லியுமே பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.